மீன் வறுக்கிறதுக்கு எல்லாம் பரட்டி வச்சுருந்தேன், எப்படி மிஸ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆ வாங்க சார், நீங்கள் தானே மீனை துண்டை தூக்கிட்டு போனது? இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? பத்தலையா? ஒரு வேலையை அந்த சைடு போனேன், நல்ல வாசனை அடிச்சிச்சு, அதான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஏதோ இருக்குங்களாக்கா? வறுக்கிறதுக்கு நான் மீனெல்லாம் பசறி வச்சுருந்தா தூக்கிட வேண்டியது. தூக்கி தின்னாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு கொதறி எல்லா பக்கமும் போட்டுற வேண்டியது. அது நான் இல்லக்கா, உன் வீட்டுல உள்ளி குச்சி மட்டை ஒரு இருப்பானே, அவன் எதுவும் பண்ணிருப்பான், என் மேல பழைய தூக்கி போடாது. இங்க பாருங்க, பூனைக்குட்டி ஒண்ணு பா தட்டிலே வந்து வாய வச்சிருவிய. கொஞ்சமா எனக்கு கொடுத்து தின்னுங்க. நீங்களா தின்னு தின்னுதான் உடம்பு இப்படி ஏறி போய் கிடக்கு. போன 2 துண்டு போட்டானே, போடுது போடுது. தெய்வம் குலசாமி நல்லா இருக்கணும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் கொடுக்கா. போட்டுருச்சு போட்டுருச்சு, தெய்வம் ஒண்ணு போட்டுருச்சு. நல்லா இருக்கு. நான் ஏதோ இங்க பேசிட்டு இருக்கேன், அடுத்து ஏதோ அக்கா பேசிட்டு இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த அக்கா 2 போடுது, அங்க கருங்குழங்க ஒருத்தர் கம்பு ஒண்ணு கூட போட மாட்டான் கஞ்சப்பைய. என்னடா பாக்குற அக்கா, நீ ஒண்ணு கொடுக்கா. ருசியா இருக்கு காய்க்கா, இன்னொன்னு கொடுக்கா. அக்கா போட்டுருச்சு. தெய்வம் போட்டுருச்சுப்பா, தெய்வம் போட்டுருச்சு. அந்த கருங்குழங்க பக்கத்துல விடாதக்கா, அவனுக்கு உனக்கு பொருத்தமே இல்ல. இன்னொரு பீஸ் போடுது, தெய்வம் இன்னொரு பீஸ் போடுது. தெய்வம் அக்கா, இனிமே இங்க அடிக்கடி வரக்கா. அக்கா இன்னொன்னு பீஸ் போடுக்கா. அக்கா கொஞ்சம் கொடுக்கா. அக்கா ஆசனையா இருக்குக்கா. என்னடா என்னைய பாத்துட்டு இருக்கா? அக்கா எனக்கு 2-3 மீன் போட்டுட்டு இருக்கு, அது உனக்கு பொருட்களையாடா? இந்த பண்ண ஒண்ணு போட்டுருச்சு. என்னக்கா சதையா தினப்பட்டு வெறும் முள்ளா போடுறிய, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஐயோ விரட்டுறானே, இருடா உன்னை ஒரு நாள் கடிச்சு வைக்கிறேன்டா.